ஓம் தத்துவபோதம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதில் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற தகுதிகள் என்னென்ன? சாதன சதுஷ்டய சம்பத்தி. எதை உபாயம் சாதனமாக அவர் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது நித்திய அனித்திய வஸ்துவ விவேகா. எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற பிரித்து அறிகிற தகுதி. இது முதல் இதா பார்த்தோம், குவாலிஃபிகேஷன் அவர் சொன்னார். அடுத்தது நித்திய அனித்திய வஸ்து. அப்ப நித்தியம்னா எது? பிரம்மம் மட்டுமே, அகம் மட்டுமே நித்தியம். அதை தவிர மற்றது இருப்பது அனைத்தும் அனாத்மா, அனைத்தும் அனித்தியம். இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகா. அகம் ஆத்மா, பிரம்ம தத்துவமாக இருக்கிற ஆத்மா நித்தியம். அதை தவிர மற்றது அனைத்தும் அனித்தியம். அடுத்தது விராக, வைராகியம். வைராகியம் என்பது பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை என்பது பொருள்களோடு நமக்கு என்ன இருக்குது? ஒரு பற்று, அது இல்லாமல் இருத்தல் வீராகம். வைராகியத்தை பெறுதல் ரெண்டாவது குவாலிஃபிகேஷனா சொன்னார். நாம் இதை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது அவர் சொல்றது சமாதி ஷட்க சம்பத்தி குவாலிஃபிகேஷன், மூணாவது குவாலிஃபிகேஷன். ஆனா இதுல 6 இருக்கு. அதுல நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது சம. இதெல்லாம் மனதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் தான். அப்ப மனம்னா என்ன? அது கர்த்தாவாக சில சமயம் செயல்படும், கரணமாக செயல்படும், இன்ஸ்ட்ருமெண்டா. அது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். அது எப்போ கர்த்தாங்கிற ஸ்டேட்டஸ் எடுக்குதோ அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? ஏன்னா புத்தியோட பேச்சை கேட்டு அது செயல்படணும். புத்தி பேச்சை கேட்காம நானே தனியாக செயல்படுதல், அதுதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னா அந்த கர்த்திருவ புத்தி மனதுக்கு வரக்கூடாது. அப்பதான் என்ன வருது? நமக்கு ப்ராப்ளம் வருது. அப்படிங்கிறத மனம் எப்படி செயல்படுது? விருத்தி ரூபமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனம்ங்கிறது உடல் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால அதுக்கு பேர் அந்த கரணம். இப்ப கை காலெல்லாம் பகிர்கரணம், வெளியில் இருக்குது. இது உடலுக்குள்ள இருக்கிற மனம். அந்த மனதுல தான் நீங்க என்னென்ன பெற முடியும்? நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தையும் பெற முடியும், வைராகியத்தையும் நீங்க பெற முடியும். அடுத்தது சமம் என்பது மன அடக்கம். இப்போ தமகா ரெண்டாவது இந்திரிய அடக்கம். ரெண்டு கோரிலேட் ஆனதுதான். நம்ம சேர்த்தி என்னன்னு பார்க்க போறோம். சமதம. அடுத்தது உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இதை பத்தின ஒன்னொன்னு என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் பார்ப்போம். அப்புறம் அதை பெறுவதற்குண்டான உபாயம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன் என்ன, எதுக்கு நாம சமத்தை பெறணும், தமத்தை எதுக்கு பெறணும், உபரமத்தை எதுக்கு பெறுகிறோம். இந்த வேலை தான் நம்ம இந்த 6ஐயும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், அப்புறம் அதை பெறுவதற்குண்டான உபாயம், அதுக்கு அடுத்தது அதனுடைய பலன். அந்த மாதிரி பார்க்கும்போது சம அப்படின்னா டெஃபினிஷன் என்ன? மனோ நிகிரக. ஏன்னா டெஃபினிஷன் given by பதஞ்சலி. அவர் என்ன கொடுக்கிறாரு? மன நிகிரக, மனதை ஒழுங்குபடுத்துதல். நிகிரகனா அடக்குதல் கிடையாது, மனதை ஒழுங்குபடுத்துதல். மன அடக்கம். இப்ப மனதை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். அதாவது மனம் கர்த்தாவாக செயல்படாமல் கரணமாக, நான் சொல்ற பேச்சு கேட்கறத கரணமாக செயல்படுதல் தான் என்னது? மனோ நிகிரகம். ஏன் புத்தியோட பேச்சை கேட்டு செயல்படுது அப்படின்னா மனம் நிகிரகம். அதுதான் சமஹா. இப்போ இதை பெறுவதற்கு என்னென்ன உபாயம்? இது டெஃபினிஷன். இது பெறுவதற்குண்டான உபாயம் என்ன நம்ம பண்ணன்னு பார்த்தோம். முதல்ல இந்திரியத்தை அடக்கிறதா இதுக்கு உபாயமே. அது அடுத்த பாயிண்ட் தமகல வரப்போகுது. மனத்தை கட்டுப்படுத்தணும்.
அதை வந்து நீங்க கரணமா நான் வச்சிருக்கணும். ஒரு பெஸ்ட் ஸ்லேவா, ஐ எம் த மாஸ்டர், எனக்கு எப்படி இருக்கிறது ஸ்லேவா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய ஏரியா உன்னுடைய இந்திரியங்கள். இந்திரியங்கள்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், ஞான இந்திரியங்கள், கர்மத்தை செய்ய உதவிக்கூடிய கை, காலு, இதை எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அப்பதான் மன அடக்கம் வரும். இது உபாயம் என்ன? மன அடக்கத்துக்கு உபாயம் என்னது? இந்திரிய கட்டுப்பாடு. அடுத்தது தெய்வீ சம்பத்து. இதெல்லாம் உபாயங்க. மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு வரணும்னா 2வது பாயிண்ட் தெய்வீ சம்பத்து. தெய்வீ சம்பத்துனா நற்பண்புகளை முயற்சி செய்து பெற்று கொள்ள வேண்டும். நம்மிடம் சில நற்பண்புகள் இருக்கலாம், சிலது இல்லாம இருக்கலாம். தானம் கொடுப்பதுங்கிறது ஒரு தெய்வீ சம்பத்து. ஆனா மனசு என்ன பண்ணும்? ஐயோ கொடுத்துறாத, கொடுத்தா நமக்கெல்லாம் தீந்து போயிரும், எதையும் கொடுத்துறாத, சேர்த்து வை, என் பையனுக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், அவனோட பையனுக்கு வேணும், பொருளை பத்திரமா எடுத்து வை அப்படின்னு மனம் சொல்லும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? தானம் கடைசி வரைக்கும் விடக்கூடாத ஒரு குவாலிபிகேஷன் கேட்டீங்கன்னா தானம், தவம், தானம், யக்னம், தானம், தவம், இந்த 3ஐயும் உயிர் விடுற வரைக்கும் விடக்கூடாது. நீங்க ஞானத்தை பெற்றாலும் சரி பெரியாலும் சரி, யக்னம், தானம், தவம். அப்ப தானம் என்னால பண்ண முடியலையே, அப்ப என்ன பண்ணணுங்க? எப்படிங்க அதை மாத்துறது? தானத்தை கொடுத்துதான் தியானத்தை பழகணும். வேற வழியே கிடையாது. நான் தியானத்தை கொடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு கொடுக்க எப்படிங்க அதை பழகிறது? நீத்தம் அடிக்கணும்னா தண்ணியில குதிச்சுதான் நீந்தி ஆகணும். அந்த மாதிரி தானம் என்னால பண்ண முடியலன்னா கொடுத்து பழகுங்க. கொடுத்து தான் தானத்தை என்ன பண்ண முடியும்? பழக முடியும். அப்படி தானம். அடுத்தது மனக்கட்டுப்பாட்டுக்கு தியானம். ஃபர்ஸ்ட் தானம் சொன்னேன், அடுத்தது தியானம், மெடிடேஷன். உங்களுக்கு அது அபியாசம். திருப்பி மெடிடேஷன் பண்ண இறைவன் கொடுத்த மெடிடேஷனை பண்ணணுங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. நானே கண்டுபிடிச்சேன், இல்லை எங்க பக்கத்து வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சாரு, இல்லை அவருக்கு ஒரு தனி மனிதா மூளையில் இருந்து உருவாகிய டெக்னிக், மனதை கட்டுப்படுத்திக்கிற டெக்னிக் ஏதோ 4 பேத்துக்கு உபயோகமான, ஆனா நாட் ஃபார் ஆல் ஹியூமனிட்டி. ஏன்? அது ஒரு மனதிலிருந்து உருவானது குறைகளோட தான் இருக்கு. அதனால இறைவன் கொடுத்த மெடிடேஷனை பண்றது, அபியாசம், திருப்பி பண்றது. ஸோ இந்த மன அடக்கம்ங்கிறது இன்ஸ்டண்டா, ஓவர் நைட்டு, ஓவர் த மந்த்து, ஓவர் இயர் பெறுவது அல்ல. இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஏன்னா மனதை அழகா பண்படுத்தி கொண்டு வரதுங்கிறது இது வந்து என்ன சொல்றது, ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாம் முடியாது. இட் இஸ் நாட் இன்ஸ்டன்ட், இட் வில் டேக் அ லாங் டைம். அந்த மனம் பக்குவத்தை பெறுகிற வரைக்கும் காலத்தை கொடுத்து விடாமல் பயிற்சி செய்யும் போது மன தனக்கு கட்டுக்குள் வரும். இதுதான் உபாயம். அடுத்து என்ன சொன்ன? பலன். இது எதுக்குங்க இந்த மன அடக்கம் அதெல்லாம் பேசிட்டே வந்திருக்கீங்க என்றால், மனம் அப்பதான் நமக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம வச்சிருக்கோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெஸ்டா வச்சிருக்கணும். ஒரு சைக்கிள் வாங்குறோம், பெஸ்ட் கம்பெனி, தொலாவி ஒரு கரணத்தை வாங்குறோம், ஒரு மிக்சி வாங்குறோம், எதுக்கு? சட்னி ஆட்டுறக்கு அப்படின்னா அந்த கரணத்தை நம்ம எவ்வளவு கேர் எடுத்து வாங்குறோம். போனோன்னு கடையில எது நீட்டான வாங்கிட்டு வந்துருமா என்ன? அதை பத்தின பேச்சு, அதை எத்தனை பேத்துட்ட ஏன்? அந்த கரணம் நல்லா வேலை செஞ்சா தான் நான் நல்லா இருக்க முடியும். மிக்சி நல்ல மிக்சியா வாங்கினா தான் அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க முடியும் நினைக்கிறோமா இல்லையா? அது மிக்சிங்கிறது ஒரு கரணம், சட்னி ஆடுறதுக்கு. அதை போல் என் மனம் நல்ல கரணமாக செயல்பட வேண்டும். எனக்கு அது வாழ்க்கையில் உபயோகமானது இருக்க வேண்டும். என்னை நாசம் பண்றதா அது இருந்துடக்கூடாது. அது எனக்கு எப்படி இருக்கணும்? உபயோகப்படமா இருக்கு. அந்த கரணம் நல்ல கரணமாக மாறுவதற்கு மன அடக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்தது மன சாந்தி. மனதில் ஒரு அமைதி. உங்க கட்டுக்குள் மனதை வைத்திருந்தா தான் என்ன கிடைக்கும்? நமக்கு சாந்தி. அடுத்தது முக்கியம், வேதாந்த விசாரத்துக்கு மனக்கட்டுப்பாடு அவசியம். ஏன்? கிளாஸ் வந்து உட்கார்றீங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுதா கேட்கிறாரு குரு, உள்ள நுழைஞ்சுதா, மண்டைக்குள்ள நுழைஞ்சுதா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இன்னும் வாழை மட்டும்தான் சார் உள்ள போகல. அவன் எங்க பாத்துட்டு இருக்கிறான்? செவுத்துல ஓர பள்ளி ஒரு ஓட்டைக்குள்ள போகுது, உடம்பெல்லாம் போயிடுச்சு, இன்னும் வாழை மட்டும்தான் நுழையலே சார். ஆனா வகுப்புலதான் உட்காந்துருக்கான் பாவம் அந்த பையன். அவங்க அம்மாவும் சாப்பாடு போட்டு கொண்டாந்து விட்டு டிராப் பண்ணி பிக்கப் பண்ணி எல்லாம் தான் பண்றாங்க பாவம் அவங்க அம்மா.
அந்த பையன் எல்லாம் கிளம்பி நேரத்தில் இருந்துச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி தான் ஸ்கூலுக்கு வர்றான். கிளாஸ் வகுப்புல ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போது மனம் செதறச்சுன்னா அப்புறம் என்னதான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கணும்? இந்த வாழ்த்தான் சார் நுழையில, மற்றதெல்லாம் நுழைஞ்சிருச்சு, இன்னும் 2 minutes 1 minute அது நுழைஞ்சிடும். ஸோ என்னது, எதை காமிக்குது? அந்த பையனுக்கு என்ன இல்லை, அந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் மனதை குவிக்கிற சக்தி குழந்தையில் இருக்கலாம், தவறில்லை. அது பழக்கத்துக்கு சீக்கிரம் மாறிக்கும் அந்த குழந்தைகளாம். ஆனா நமக்கு அது வேதாந்த வகுப்பு, அந்த லௌகீக விஷயத்துக்கே நீங்க மனக்குவிதல் இல்லாமல், மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒன்றும் புரியாது போது, கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு எதையோ நாமளும் சொல்லி கொடுத்தரலான்னு, வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயத்தை எப்படியாவது வார்த்தைகளை போட்டு புரிய வச்சிடலான்னு குரு 5 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்க, வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயத்தை எப்படியாவது அந்த வார்த்தைகளை கொண்டு புரிந்து விடலாம் என்று சிஷ்யர்கள் வந்து உட்கார்ந்துருக்க, மனம் வெளி செல்வது என்பது கதைக்கு உதவாது. அதத்தான் சொல்றாரு வேதாந்த விசாரம். அப்போ சிரவணம் பண்ணணும்னா மனம் தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர்களால் மட்டுமே சிரவணம்னா வேதாந்த சொல்ற விஷயங்களை ஸ்ரத்தையோடு கேட்டல் நடைபெறும். இல்லைன்னா என்ன வரும்? தூக்கம் வரும். மனக்கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு தான் கிளாஸ்ல என்ன வரும்? தூக்கம் வருது. அப்படின்னா you must be very careful. மனம் இன்னும் அந்த வேல்யூவை புரிஞ்சுக்கல, கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. ஸோ அந்த இடத்த இப்போ நமக்கு தெரியும், நம்மளுக்குள்ள இப்போ நான் ஒரு கருத்தா சொல்லும் போது நாம் எதுல வீக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றவங்களுக்கு தெரியாது, குருவுக்கு தெரியாது, சாஸ்திரத்துக்கு தெரியாது. நீங்க தான் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி, அப்போ அதுக்குண்டான உபாயத்தை நம்ம பண்ணி, இப்போ நமக்குள்ள மனக்கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அதுக்குண்டான உபாயத்தை என்ன சொல்றாரு? இந்திரிய கட்டுப்பாட்டை பழகு, நல்ல தெய்வீ சம்பத்தை பழகு, நீ தியானத்தை பண்ணி பழகு, மனதை ஒரு கரணமா வச்சிரு, கர்த்தாவா ஆக உற்றாத. இந்த கருத்துக்களை உபாயத்தை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணணும்? மன அடக்கத்தை பெற வேண்டும். அடுத்தது தமகா. இது ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டையோட கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். தமகன இந்திரிய கட்டுப்பாடு. 5 ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள் 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் மை பாடி. 5 கரணம், கர்மத்தை செய்யக்கூடியது 5 கர்மேந்திரியங்கள். இதை பத்தி விளக்கங்கள் டீட்டா வரப்போகுது. இப்போ இந்திரியங்களா இப்ப கண் இந்திரியம் அப்படின்னாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த மசில்ஸ் அல்ல, போன்ஸ், பிளட் அல்ல, அந்த கண்ணுக்குள் இருக்கிற பார்க்கும் திறன், அதுக்கு பேர் தான் இந்திரியம் பேரு. அதை நீங்க கண்ணில் பார்க்க முடியாது, டாக்டர்னாலையும் பார்க்க முடியாது. கண்ணாடி போட்டுட்டு தெரியுதான்னு கேட்டா தெரியுதா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஆள் நம்ம தான். டாக்டருக்கு தெரியாது நல்லா தெரியுதா இல்லையான்னு. ஸோ அந்த பார்க்கிற திறன், கேட்கிற திறன், சுவைக்கிற திறன், நுகர்கிற திறன், தொடு உணர்வை அறிகிற திறன், அதுதான் இந்திரியம். அது கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா அது அந்த இடத்துல இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியலினாலும் அந்த பார்க்கிற திறன் என்பது வேறு, கேட்கிற திறன் என்பது வேறு. நீங்க பார்க்கிற திறனை வச்சு கேட்கிற திறனை செக் பண்ண முடியாது. அது அங்கினா அது அங்க மட்டும்தான் வேலை செய்யும். மனம் என்பது மட்டும்தான் பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம், உடல் முழுவதும் வியாபித்திருப்பது மனம். ஆச்சுங்களா? இவர் என்ன சொல்றாரு? தமக அப்படின்னா சமக பார்த்தோம், அது மன கட்டுப்பாடு. அடுத்தது இது தமகடா, அது வரணும்னா அவர் என்ன சொல்லிட்டாரு? அங்கேயே இந்திரிய கட்டுப்பாட்டை போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. இந்திரிய கட்டுப்பாடு. அப்ப இந்திரியம்னா 4 சொல்ல பார்த்தீங்க, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இதை என்ன பண்ணணும்? என் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இந்திரியத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல சொல்லுவார். கூர்மோங்கானிவ சர்வசகா. ஒரு ஆமையானது எப்படி தன்னுடைய ஆபத்து காலத்தில் அதனுடைய 4 காலையும் தலையும் உள்ள இழுத்துக்குதோ, அதனுடைய அங்கங்களை உள்ள இழுத்துக்குதோ, அந்த மாதிரி இழுத்து கொள்ளுதல் தான் இந்திரிய அடக்கம். கம்ப்ளீட்டா வாயை பொத்தி, கம்ப்ளீட்டா காதை பொத்தி, கம்ப்ளீட்டா கண்ணை பொத்தி இருப்பது இந்திரிய அடக்கம் அல்ல. அப்படி வாழ முடியாது. அந்த குரங்கு 3 குரங்கு உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் வாழ முடியாது. எந்நேரம் வாயை பத்தி how will you do transaction with this world? எதுவுமே வாயை பத்திட்டு பேசாம இருந்தா how will you do transaction? It is not possible, it is not at all necessary. இறைவன் சொல்றது கம்ப்ளீட்டா வாயை பொத்துன்னு சொல்லல, கண்ணை மூடுன்னு சொல்லல. அவர் சொல்றது ஆமை எப்படி ஆபத்து காலத்தில் உள்ள இழுத்துக்குதோ அந்த மாதிரி நீ உன்னுடைய கண்ணையோ காதையோ இந்த உலகத்துல டிரான்சாக்சன் பண்ண விட்டுரு. அப்பதான் வாழ முடியும். போயிட்டு இருக்கட்டும்.
எப்போ அது அந்த விஷயம் அந்த இடத்துக்கு போனா ஆபத்துன்னு தோணுதோ அந்த இடத்துல இருந்து பிசிக்கலா வெளியில் வர்றதுக்கு பேர் தமகா. இப்போ பிசிக்கலா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒருத்தர் காஃபிக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. இந்திரிய அடக்கத்தை விளக்குறேன். காஃபிக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. நாக்கு அந்த ருசி தானே நாக்கு. அப்போ அவங்க அதுல இருந்து விடுபடணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கணும். காஃபி குடிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. அது அப்படி அதில் இருக்கிற ப்ளஸ்ஸையே பார்த்துட்டு அதில் இருக்கிற மைனஸை பார்க்க முடியாதவங்கெல்லாம் அதில் இதில் விட முடியாது. பற்று ப்ளஸ்ஸை மட்டும் பார்க்கறது. ஏன்னா அதுதான் நேச்சர். என்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் என்ன பண்ணும், எந்த பொருள் எடுத்தாலும் அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும்தான் காமிக்க போகுது. வைராகிய சாஸ்திரத்தில் படிச்சோமா இல்லையா, அதில் இருக்கிற மைனஸை எனக்கு காமிக்காது. அப்போ நம்ம என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்து அதுக்கு என்ன ஆயிரும், அடிக்ட் ஆயிரும். அப்போ நம்ம வைராகியத்தில் என்ன பார்த்தோம், அதனுடைய நெகட்டிவை பாரு. எந்த பிளஸ் எந்த ஒரு பொருள் வந்தாலும் அதுக்கு பிளஸும் இருக்குது, அதர் சைட் ஆஃப் த காயின் நெகட்டிவ் இருக்குது. நீ அதையும் பாரு, அப்பதான் உனக்கு என்ன வரும்னு பார்த்தோம், வைராகியம் வரும்னு பார்த்தோம். அந்த மாதிரி இப்ப இந்திரியம், கண் இந்திரியம் அல்லது நாக்கு, காஃபிங்கிறது நாக்கு. அப்ப என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், அடக்கம் பண்றங்கிற பேர்ல நாளை காலையிலிருந்து காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம். 4 நாள் கூட தாங்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான உபாயம் என்ன இறைவன் கொடுத்திருக்காரோ அதை யூஸ் பண்ணாம ஆஃப் யுவர் ஓன் சில ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கவங்க கேன் வந்துடலாம், இல்லைன்னு சொல்ல. இந்த வில் பவர் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்கனால 4 நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தவங்க 2 குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இறைவன் என்ன டெக்னிக் கொடுக்குறாரு, இப்ப நீ அடிமையாயிட்டியா, அவருக்கு தெரியும் நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு அடியான அது எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது. அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் தமத்தை பழக்கு, அப்புறம் நீ சமத்துக்குவா. இப்ப காஃபிங்கிற ஒரு விஷயம், அப்போ ஃபர்ஸ்ட் தமத்தை பழகுனா பிசிக்கலா அந்த காஃபிய வாசனையோ கண்ணுக்கு காப்பி தூளோ கண்ணுக்கு காப்பியோ படுபோது உள்ள இழுத்துக்கோ, அந்த இடத்துக்கு போயிடாத. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். எடுத்தோன்னே காஃபி விடுறதில்ல. முதல் என்ன பண்ணும், அந்த விடுறன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது கண்ணுக்கு அந்த காஃபி தூளோ எது வேணா நம்மள இன்டியூஸ் பண்ணிடும். அந்த காஃபி தூளோ அல்லது பக்கத்துல இருக்க காஃபி கொடுத்து உடனே டெம்ட் ஆயிரும், உடனே ஒரு காஃபி ஆர்டர் வாங்கு. ஸோ அந்த மாதிரி காஃபி மனதை கூட்டு உன்னை பிசிக்கலா என்ன பண்ணு, காஃபியை நீயும் பிரிச்சு வச்சிரு. இது வில் பவர்ல பண்றது. எதிலிருந்து நான் விடுபடுறேன்னு நினைக்கிறேனோ அதையும் எனக்கும் பிசிக்கலா தள்ளி இருப்பது தமகா. இந்திரியங்களை கான்டாக்ட் பண்ணா விடுறது, அவ்வளவுதான். இப்ப இந்திரியம் நாக்கு, அதுக்கும் அந்த இந்திரிய விஷயம் என்ன காஃபி, அதை 2க்கு நடுவில் ஒரு கேப் உண்டு பண்றது, அதுதான் தமகா. பிசிக்கலா ஃபர்ஸ்ட் அதைத்தான் பண்ணணும். அடுத்ததுதான் என்னது நமக்கு, நீங்க காஃபி குடிக்கிறத பிசிக்கலா தள்ளி வச்சுட்டீங்க, இதுதான் தமகா இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட். ஆனா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். ஏன்னா இப்ப நீங்க தள்ளி வச்சதுக்கு அப்புறம் மனம் ஓரளவுக்கு கட்டுப்படும். ஆனா இவ்வளவு நாள காஃபி குடிச்சீங்க பாத்தீங்களா, அதனோட பதிவு உள்ள இருக்கும். அந்த டேஸ்ட், அந்த வாசனை, அது குடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு உத்வேகம், ஏதோ ஒண்ணு அது உள்ள மனதுல இம்ப்ரெஷன்ஸ் தான் பதிவாயிருக்கும் ஆச்சுங்களா. அது ஒன்னொன்னா வெளியில வரும். ஏய் இவ்வளவு அந்த குடிக்கலாம், வெளியில கண்ணுக்கு முன்னால காஃபி கிடையாதுங்க, வாசம் கிடையாதுங்க, நாக்குலயும் காஃபி கிடையாது. ஆனா மனதுக்குள் இருக்கிற பதிவு என்ன பண்ணும், போதக்குன்னு வெளியில அந்த காஃபியை நமக்கு ஞாபகப்படுத்தும். அந்த இடத்துலதான் மன அடக்கத்தை நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் தமகா, இந்திரிய விஷயிலிருந்து பிரிச்சு வைக்கிறது தமகா, இந்திரிய அடக்கம். அந்த எப்படி ஆமை ஆபத்துன்னு உள்ள இழுத்துக்குதோ அதுதான் தமகா. இந்திரியங்களை அடக்கி உள்ள இழுத்துக்கிறது. ஏய் கண்ணே காஃபியை பார்க்காதே, என் மூக்கே காஃபியை நுகர்ந்து விடாதே, என் நாக்கே காஃபியை குடிச்சிடாத, அப்படிங்கறத இழுக்கிறது, அதுதான் தமகா. கூர்மோங்கானிவ சர்வச, எங்க ஆபத்தோ அப்பதான் இழுக்கணும். எப்பவுமே உள்ள வச்சுக்கிட்டு எப்படி வாழ்றது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் சமகா. அப்போ உள்ள இருக்கிறது என்ன பண்ணுது நமக்கு, ஐயோ காஃபி விடலான்னு நினைச்சோம், விட முடியல. மனசுக்குள்ள ஒரு நாள் தானே, ஒரு காஃபி தானே, இல்ல கொஞ்சோண்டு குடிச்சு பார்க்கலாம், இது ரொம்ப ப்ரெஷர் ஆகும். அப்பதான் ஏன்னா அது இருக்கிற வாசனைகள் வெளியில நம்மளை இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மனதை கட்டுப்படுத்துவதற்கு பாத்தீங்களா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படிச்ச தமகா. அப்ப என்ன பண்ணணும்னா ஈஸியான டெக்னிக், யூ டிவியேட் யுவர் மைண்ட். அந்த வாசனை வெளியில வரும், வரக்கூடாது நினைக்காதீங்க, வரும். அதுக்கு ரீசன் இஸ் தேர். வரட்டும், வான்னு கூப்பிட தெரியணும். எது வாசனை, காஃபி வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் மனதுக்குள்ள அந்த எண்ணம் வருதேன்னு கவலைப்படாதீங்க. உள்ள இருக்கிறது வெளியில வராம எங்க போகும், வரட்டும்னு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும்.
வாசனை வருது, உள்ள குடிக்கணும் ஆசை வருதா, வரட்டும். ஏன் உள்ள இருக்குது, வரட்டும். அக்செப்டன்ஸ் இஸ் 50% விக்டரி. காஃபி விடுறதுல ஏத்துக்கணும். உள்ள இருந்து வருதா, அப்ப என்ன பண்ணணும், இறைவன் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி உள்ள இருந்த வாசனை வெளியில வந்து உன காஃபி குடின்னு உள்ள ஒரு ஆர்ஜ் வருதா, யூ டீவியேட் யுவர் மைண்ட். எப்படி இப்ப ஒரு இதுல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பாத்தியா கட்டி தண்ணி வாய்க்கால் இருந்து வந்து ஒரு பாத்தியா விடுவாங்க. இப்ப அது ஃப்ளோ வாட்டர் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு, ஒரு பாத்தி நம்பிட்டு இருக்குது. அந்த பாத்தி முடிஞ்சோன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அது வெட்டி அடுத்த பாத்திக்கு தண்ணி போறக்கு என்ன பண்ணுவாரு, அது சீவி விடுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனம் எதை நோக்கி போகுதோ டக்குன்னு என்ன பண்ணணும், வில் பவரை யூஸ் பண்ணி மனமே அங்கு போகாதுன்னு சொல்லக்கூடாது. மனத்தை எப்பவுமே நீங்க வந்து போச்சாதுன்னு வச்சிருந்தா வச்சிருக்கலாம், அதுக்கு ஏத்து நின்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட மனம் கோஆபரேட்டே பண்ணாது, அது கூடவே போறது. ஏத்து நின்று போகாத அப்படி சொல்லக்கூடாது. ஏய் நீ காஃபி விஷயத்துக்கு நீ போகாத, நான் போவேன், அப்படித்தான் உட்காந்துருக்கு மனம். ஏ காஃபி விஷயத்துக்கு போகாதே, நான் போவேங்கும். அப்ப எப்படி மனதை கட்டுப்படுறதுன்னா, மனதை வேறொரு விஷயத்துக்கு நீ போ, வெளி விஷயத்துக்கு போ, ஆனா நான் சொல்ற இடத்துக்கு போங்க சொல்ல தெரியும். அப்ப டீவியேட் பண்றது அப்படின்னா அந்த எண்ணத்தை வேறொரு சேனலுக்கு தள்ளி விடுறது. இப்போ வேற விஷயத்தை மனதுக்கு வேலை நாமளே வாலண்டரா மனதுக்கு ஒரு வேலையை கொடுத்து இதை செய், அப்ப அதுக்கு ஸ்லேவ் ஆயிடும். நீங்க மாஸ்டரா இருந்து நீ இந்த வேலையை செய் மனமே, நீ இப்ப இதை செய். எப்போ அது போகாதேன்னு சொல்லாதீங்க, அந்த காஃபியினுடைய எண்ணத்துக்கு பின்னால போகாதேன்னு சொன்னீங்கன்னா அது போகும். அப்ப என்ன பண்ணணும், மனமே இதை செய். அப்ப இதை செய்யும் போது என்ன ஆயிருது, மன பிகம்ஸ் யுவர் காரணம், நாட் கர்த்தா. ஃபர்ஸ்ட் நான் போய் காஃபிங்கிற எண்ணத்தை கொடுக்கும்போது கர்த்தாவா செயல்பட பார்க்கும். காஃபி குடிக்கலாம் முடிவெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப நீ என்ன பண்ணணும், டக்குனு காரணத்துக்கு மாத்த தெரியணும். ஏய் மனமே அங்க போகாதேன்னு சொல்லிடாதீங்க, இதை செய். அச்சா எதை செய்ய சொல்றது, டீ குடிக்கலான்னு போயிடலாமா, காஃபி விட்டாச்சு, மனமே நீ போய் டீ குடி, இல்ல வேற ஏதாச்சும். அப்படி அல்ல, அது வந்து ஆளுக்கு அடிக்ட் ஆயிரும். அடுத்தது நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். சிகரெட் விடுறேன் அப்படின்னு ஒரு சர்க்கரை என்ன சொல்ல, அந்த நேரத்துக்கெல்லாம் நான் சாக்லேட் சாப்பிட்டு பழகினேன்னு ஒருத்தர். என்னாச்சு, ஒரு நாளைக்கு 10 சாக்லேட் சாப்பிட்டு கடைசியில் என்ன ரிசல்ட், உடம்புல சுகர். 5 வருஷத்துல 2 வருஷத்துல 1 வருஷத்துல வந்து சுகர் கம்ப்ளைண்ட். ஸோ அப்படி போவதல்ல. அப்ப என்ன பண்ணும், நல்ல விஷயத்தில் எதை நோக்கி செலுத்துவது, எது நல்ல விஷயம், இறைவனை தவிர இந்த உலகத்தில் வேறு நல்ல விஷயங்கள் நம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு உதவாது. அவருடைய தாள் அவருடைய அனுகிரகத்தினாலதான் நீங்க அவர் தாள் வணங்க முடியுங்கிற மாதிரி உங்க மனதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடுவில் இறைவனை, உங்களுக்கும் உங்க மனதுக்கும் நடுவில் இறைவனை கொண்டு வந்து நிறுத்தினால் மட்டுமே 100% மன அடக்கத்தை நம்மால் பெற முடியும். இறைவனை நீங்க நடுவுல நிறுத்தாமல் வேற என்ன வேணா பண்ணி பாருங்க. 1008 டெக்னிக் உலகம் சொல்றாங்க, நீங்க எதை வேணா பண்ணி பாருங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. மேபி கொஞ்ச நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். சோ மனதை என்ன பண்ணும், இறைவனை நோக்கி செலுத்த தெரியும். அடுத்த கேள்வி, இறைவன் எங்க இருக்காரு, சைக்கிள்ல போலாமா, கார்ல போலாமா? உடனே அடுத்த கேள்வி அப்படித்தானே வரும், இறைவனை நோக்கி செல்லுங்கிறீங்க, இறைவன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாரு, நீங்க இறைவனை நோக்கி செலுத்துனா இறைவனை பற்றிய சிந்தனை, குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் டுவர்ட்ஸ் பகவான், அவரோட ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்திக்கணும். அப்ப என்ன வேணும், பக்தி. பக்திங்கிற ஒரு இல்லாம நீங்க அடிக்ஷன்ல இருந்து கூட வெளியே வர முடியாது. அப்ப பக்திங்கும் போது என்ன பண்ணு, இறைவனை கொண்டு வர அந்த விஷயத்துக்கும் எனக்கு நடுவில் யார் வந்துட்டாரு, பகவான், அவரை பற்றி சிந்தனை. அந்த நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன குவாலிட்டி டைம், நீங்க என்ன பண்ணலாம் அந்த டைம்ல, மனதை டீவியேட் பண்றதுக்கு ஒரு பாராயணம் பண்ணலாம், அல்லது ஒரு வகுப்புகள் கேட்குறீங்க அப்படின்னா இறைவனை பற்றிய சிந்தனை. அவர் சர்வஜ்ஞான, எப்படிங்க அவர் சர்வஜ்ஞாகா, எப்படிங்க அவர் சர்வவித்து, அவர் எப்படிங்க சிருஷ்டி பண்ணார், அவர் எப்படிங்க ஸ்திதி பண்ணார், அவர் நாளைக்கு எப்படிங்க லய, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மனதை டக்குன்னு என்ன பண்ணிடணும், டீவியேட் பண்ணணும். இதுக்கு பேரு தான் மன அடக்கமே தவிர மனமே காஃபியை நினைக்காதேன்னா ஒருத்தன் தியானம் சொல்லி கொடுத்தாராம், உட்கார வச்சார். தியானத்தப்பா ஒன்னே மட்டும் செய்யக்கூடாது, குருவே சொல்லுங்கள் என்ன நான் செய்யக்கூடாது, குரங்க நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். அவனுக்கு என்ன தெரியுங்களா நினப்பு வந்தது, குரங்கு மட்டும்தான் நினப்பு வந்தது.
இது மனதனுடைய சுபாவங்க. மனதை பிளேம் பண்ணாதீங்க. இட் இஸ் a beautiful gift given to me by பகவான். சரிங்களா? மனம் இஸ் த பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒர்த்தி இன்ஸ்ட்ருமெண்ட், அமேசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் given to me by பகவான். நமக்கு அதை எப்படி டீல் பண்ணல தெரியாம உட்கார்ந்துருக்கமே தவிர மனதை குற்றம் சொல்லாதீங்க. அது இறைவனை குற்றம் சொன்னதற்கு சமம். ஏன்னா கிரியேட்டர் அவர் தானே. மிக்சியை படிக்கிறீங்களா? யாரை படிக்கிறாங்க? தயாரிச்சோன்னு தானே திட்டிட்டு உட்காந்துக்கிறான். பிரீத்தி கம்பெனி சரியா இல்லை, ஏன் யாரை திட்டுறீங்க? அந்த மிக்சி ஜடம், அதை திட்ட முடியாது. யார் திட்டுறோம்? அதை தயாரித்தவனை செஞ்சிடாதீங்க. என் மன அடங்குறதே இல்லைங்க. கம்ப்ளைண்ட். என் மன அப்படி இல்லை, என் மன என்னத்தை எப்பாப்பாரு மறுமறை. ஏன் மன கட்டுக்குள்ள வர மாட்டேங்குது? நான் தியானம் பண்ணலான்னா உட்கார மாட்டேங்குது. அப்படித்தான் இருக்கும். சோ மனதை கட்டுப்படுத்துதல் என்பது வேற விஷயத்துக்கு டீவியேட் பண்ணும் போது அங்க யார் நிக்கணும்? சங்கு சக்கரதாரியாக, சந்திர சூடாமணியை ஏந்தியவராக யாரை வேணா நீங்க கொண்டு வரலாம். எந்த ரூபத்தில் வேணா, தேவதா ரூபமாக என்ன கொண்டு வர தெரியணும்? இறைவனை தாமரை மேல் அமர்ந்தவளாக, வெண்தாமரையில் அமர்ந்தவளாக, செந்தாமரையில் அமர்ந்தவளாக, ஏதோ ஒரு ஃபார்ம் கொண்டு வந்துதான் நீங்க மனத்தை கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேற டெக்னிக்கலா அதெல்லாம் இதெல்லாம் இல்லாமே நாங்க வந்துட்டோங்க. கொஞ்ச நாளைக்கு பாருங்க, அப்புறம் பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு. அப்பத்திக்கு என்னமோ தெரியும். மனம் கட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு மாயில சிக்கியிருப்பீங்க. இறைவனை கொண்டு வராமல் மனதை கட்டுப்படுத்த முடியாது. அவருடைய உபாயம் இல்லாமலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி நான் கட்டுப்படுத்துறேன்னீங்கன்னா தட் ஷோஸ் அகங்காரம். உங்க மனதில் இருக்கிற அகங்காரம் என்ன சொல்லுது? இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணாம அடக்கிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா அங்க என்ன ஆச்சு? இமாலயன் ஃபால் இல்லைங்களா? இறைவனை ஒதுக்கிட்டு நானே என்னத்தை போய் நானே. அப்போ அதை படைத்தவரை மீறி நீங்க எப்படிங்க அதை இன்ஸ்ட்ருமெண்ட் படைச்சவர் யாரு? இப்ப நீங்க ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கினீங்க, அதெல்லாம் போச்சு. இப்போ ஹோண்டா பைக் வச்சுக்கலாம். ஹோண்டா பைக் வாங்கிட்டீங்க, அது ரிப்பேர் சரியா பண்ணுனா படைத்தவன்ட்ட தானே கொண்டு கொடுக்குறீங்க, கம்பெனிக்காரங்கிட்ட. வேற இன்னொரு கம்பெனிகிட்டே கொண்டு கொடுக்குறீங்க. மனதை மட்டும் ஏங்க அப்படி கொடுக்குறீங்க? ஏன் இறைவன்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மனதை படைத்தவன் இறைவன், அவங்களாம் தேவையில்லைங்க. இந்த பாருங்க, இவங்க ஷார்ட் டெக்னிக் 15 நாளில் 3 நாளில் மெடிடேஷன் முடிச்சு என்னென்ன அங்க ஏங்க கொண்டு கொடுக்குறீங்க? வண்டியெல்லாம் அவ்வளவு பத்திரமா ஒரு ஜட பொருளை கொண்டு அழகா கொண்டு கம்பெனியில் கொடுத்து சர்வீஸ் வாங்கிட்டு வர்ற நீங்க மனதை படைத்தவன் யாருன்னு கேளுங்க. அப்பதானே அவங்ககிட்ட கொண்டு விட முடியும். மனதை அங்க கொண்டு விடுங்க. ஏங்க இறைவன் கைலாசத்தில் இருக்காரு, நான் அங்கீங்களா போயிட்டு வரட்டும், மனதை கொண்டு அங்க விட்டுட்டு வரட்டும். மனிதன் இறைவன் வேதத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதமாகவே இறைவன் இருக்கிறார். அங்க கொண்டு மனதை விடுங்க, வேதாந்தத்துக்கு வாங்க, அங்க கொடுக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. இறைவன் நம்ம என்றைக்கும் ஏமாற்ற மாட்டார். ஹோண்டா கம்பெனிக்காரன் கூட ஏமாத்திடலாம், ஆனா இறைவன் என்னை ஏமாற்ற மாட்டார். அந்த நம்பிக்கை இருக்கணும். மனதை கொண்டு தாராளமா விட்டுறலாம். மெடிடேஷன் கிளாஸுக்கு போட்டாங்கன்னா இறைவன் சொன்ன டெக்னிக்கா ஓகே. சோ இதுதான் என்னது மனதை. இப்ப என்ன பார்த்தோம்? இந்திரிய கட்டுப்பாடுனா என்ன, மனக்கட்டுப்பாடுனா என்ன. இந்திரிய கட்டுப்பாட்டை பெற்றுதான் மனக்கட்டுப்பாட்டுக்கு நான் வர முடியுங்கிறதான் நான் காஃபி எக்ஸாம்பிள் சொன்னேன். முதல்ல யூ கீப் பிசிக்கலி டிஸ்டன்ஸ் கீப் பண்றதுக்கு பேர் தமகா. அப்புறம் உள்ள இருக்கிற வாசனைகள் வெளியில வந்து தொந்தரவு பண்ணும் போது மனதை தியானத்திலோ அல்லது வேறு இறைவனை பற்றிய சிந்தனையோ, எனக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்கறது, எது வேணா பண்ணலாம். பட் டீக்கு போயிடக்கூடாது. காஃபி விடுறங்கிற பேர்ல டீக்கு போயிடக்கூடாது. அதுதான் பிரச்சனை. யூஸ்வலா எல்லாரும் அங்கதான் போய் மாட்டுவோம். சோ இதுதான் தமகா ஷமகா. இப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த தமகத்தை பழக்குவதற்கு என்ன இப்ப டெபினிஷன் பார்த்து, தமகம் என்ன? விஷயத்திலிருந்து தள்ளி நிக்கிறது. இந்திரியத்துக்கும் இந்திரிய விஷயத்துக்கும் நடுவுல ஒரு கேப் கொடுக்கறது என்னது? தமகா. பை வில் பவர் தான். இதனுடைய பலன் என்ன? உபாயம். இது பெறுவதற்கு உண்டான உபாயம் என்ன? அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறது. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து எப்படி தமத்தை, இந்திரிய அடக்கத்தை எப்படி கொண்டு வரலாம்? ஃபர்ஸ்ட் தெரியுங்களா? வாழ்க்கையில ஒரு கொள்கையோடு வாழணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு பிரின்சிபல் இருக்கணும், எனக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கணும். அது இல்லாதவங்களே நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஒரு வாழ்க்கையில் ஒரு கொள்கையுடன் வாழ்தல். அப்புறம் நான் சொன்ன 2வது விஷயம், அந்த கெட் அவுட் ஆஃப் தட் கிச்சன். காஃபி வருதா, அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறது. 3வது துஸ்ஸங்க நிவிருத்தி. வெரி இம்பார்ட்டன்ட். தமகம் பழகிட்டு இருக்கிற அந்த காலத்துல துஸ்ஸங்க நிவிருத்தி. அந்த மாதிரி பீப்புளோட சேரக்கூடாது. அந்த எந்த பழக்கத்துக்கு நீங்க இருந்து விடுபடுறன்னு நினைக்கிறீங்களோ
அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து விலகிக்கணும். இதுக்கு பேர் அன்பு இல்லாமல இல்லைங்க. உங்களை பாதுகாத்து கொள்ளனா அவங்ககிட்ட இருந்து நீங்க விலகி கொள்ள வேண்டும். துஸ்சங்கனா அந்த விஷயத்துக்கு அடிமையான. காஃபி குடிக்கிறவங்க சில பேர் பாருங்க, காஃபி குடிச்சே ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதே அவங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி காஃபி ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா எப்ப பாரு காஃபி ஃப்ரெண்ட், காஃபி ஷாப் உட்காந்து பேசலாம் வாங்க. கடையே அப்படித்தானே இருக்கு. கடையில பாருங்க காஃபியிலே குடிச்ச ஃப்ரெண்டா. அப்ப நீங்க விடணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த காஃபி கடை இருக்கிற ரோட்டு பக்கம் போயிடக்கூடாது. அந்த காஃபி யாரோட உட்காந்து குடிச்சிருப்பீங்க பாருங்க, அவங்களையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இறைவன் கொடுக்குற டெக்னிக். அடுத்தது விரதம். நிறைய விரதத்தை கொண்டு வரணும். விரதம் வந்து விரதம் இன் த சென்ஸ் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது, அதுக்கு பேர் தான் விரதம்னு பேர். விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். என்னை நானே வருத்தி கொள்ளுதல். சாதாரண விஷயத்துல என்னை நான் வருத்திக்க இஷ்டப்பட்டு வருத்திக்கிற பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு அது வந்து உதவி பண்ணும். ஏன்னா அந்த தாங்குற சக்தி கிடைச்சிடும் உடம்புக்கு. விரத காலத்தில் நமக்கு பாத்தீங்கன்னா மனம் அந்த பசிங்கிற உணர்வை தாங்குற சக்தி கிடைக்குது பாத்தீங்களா. அப்படி ஒரு விரதம், எந்த விரதம், மௌன விரதம் எத்தனை தடவை பேசலாம்னு தோணும். சாப்பிடாம இருக்கிறது. இந்த நம்ம கலாச்சாரத்தில் விரதத்தை உண்டு பண்ணினது என்பது இறைவனிடம் இந்த விரதம் இருந்து நான் அதை பெறங்கிறது அது தனி டிபார்ட்மெண்ட். அதை விட்டுருங்க. இந்த விரதம் இருந்தா எனக்கு அதை கொடு இதை கொடு கேளுங்க, தவறில்லை. மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாந்த வகுப்புகளுக்கு வர்றவங்களுக்கு இந்திரிய அடக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால நம்ம முன்னோர்களாக பார்த்து உருவாக்கி வச்சதுதான் விரதம். என்னன்னா கஷ்டத்தை தாங்குற சக்தி மனதுக்கு கொடுத்த. நாம் எப்படி வாழ்றோம் தெரியுங்களா? கஷ்டமே வரக்கூடாது, குழந்தை கஷ்டப்படக்கூடாது. சில பேரண்ட்ஸ் சொல்றது, நாம் பட்ட கஷ்டத்தை குழந்தைகளுக்கு இல்லாம வளர்த்தணும். ஐயோ வேண்டாம், குழந்தைகளை கஷ்டப்பட வையுங்கள். அந்த கஷ்டத்தை தாங்கி பழகிறதை இளமையிலேயே கற்றுக்கொள்ளட்டும். குழந்தைக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன சொல்றது, பசிங்கிற உணர்வை. சில பணக்கார வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பசி தெரியாம வளர்ந்த குழந்தையும்பாங்க. ஒரு பழமொழியே இருக்கும், அது பசி தெரியாம வளர்ந்த குழந்தை, அது அப்படித்தான் இருக்குன்னா எதுக்கு லாய்க்கலின்னு அர்த்தம். எதுக்கு லாய்க்காவாது அது? ஏன்னா பசி வருவதற்கு முன்பே உணவை கொடுத்து அந்த குழந்தைக்கு பசினா என்ன, அந்த பசியினோட கொடுமையை வாயில சொல்லி நம்ம விளக்க முடியாதுங்க. பசியினோட கொடுமை இவ்வாறு இருக்கும். பசிக்கும் போது உணவு இல்லாத போது இந்த கொடுமையாரு எனக்கு எஸ்ஸேவாக எழுத முடியும். இந்த குழந்தைகிட்ட ஒரு நேரம் சாப்பாடு போடாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கள். அந்த குழந்தைக்கு அப்பதான் பசினா என்னன்னு தெரியும். அந்த உணவு பசிக்கும் போது உணவு இல்லைங்கிற கொடுமை குழந்தைக்கு காமிங்க தயவு செஞ்சு. அப்பதான் அந்த இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா அவங்கள தாத்தா ஈஸியா பண்ணியிருப்பாங்க. இப்ப காலேஜ் ஏதோ ஒண்ணுக்கு வீரா பேசியிருப்போம், உடனே சண்டை வந்துருக்கும். சாப்பாடு வேண்டாம், உடனே என்னப்பாங்க, கிளம்பு சான்ஸ். எங்க அம்மாக்கெல்லாம் அதான் சான்ஸ், கிளம்பு போயிடுவோம் வீராப்பா. செகண்ட் பீரியட் ஒன்றும் தெரியாது, தேர்ட் பீரியட் ஆரம்பிக்கவே உள்ள ஃபோர்த் பீரியட் ஐயோ லஞ்சு எல்லாரும் ஓப்பன் பண்ணி வாசம்னா வாசம், வெளியில சொல்லவும் முடியாது. அப்படியே அவங்களா பாத்தியா, நீ சாப்பாடு கொண்டாலியா, இந்த கொஞ்சம் வச்சுக்கோ, இல்ல வேண்டாம் இங்கிற வீராப்பு, நான் சாப்பிட மாட்டேன். ஆனா உள்ள எப்படி இருக்கும், அடாடா அதெல்லாம் அனுபவிச்சிருக்கணுங்க. குழந்தைகளை அனுபவிக்கிடுங்க. 2 நாள் கோவிச்சிருச்சுன்னா கிளம்பு. அப்ப என்ன நமக்கு புரிஞ்சுது, பசினா எவ்வளவு கொடுமை. அப்பதான் பாருங்க, அந்த முறையில் வளர்க்கப்பட்ட குழந்தைங்க தான் பசியுடன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் கஷ்டம் என்னன்னு அந்த குழந்தைக்கு புரியும், அவனுக்கு கொடுக்கணும்னு தோணும். அங்கதான் மனிதன் இறைவனாக முடியும். மனிதனாக முடியும். இறைவன் அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் விலங்குக்கு போகாமல், மனிதன் விலங்காக மாறாமல், உங்க குழந்தை விலங்காக மாறாமல் மனிதத்துவத்தோடு மனிதனாக வாழணும்னா அந்த பசியினோட கொடுமை அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பசியில ஒருத்தர் நிக்கிறாங்க போது முதல்ல அவனுக்கு கொடுத்துட்டு நாம சாப்பிடணுங்கிறது தெய்வீ சம்பத். இது அந்த குழந்தைக்கு இந்த தெய்வீ சம்பத்தை கொடுக்கணும்னா நீ எல்லாத்துக்கும் தானம் பண்ணு, கொண்டு போனா பிஸ்கட்ல எல்லாத்துக்கும் ஸ்கூல்ல கொடுத்துட்டு சாப்பிடு, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல குழந்தை வாயமா கம்முனு எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா ஒர்க் அவுட்டே ஆகாது. அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். கிவ் ஹிம் a chance to feel the pain of that. எந்த இருந்தாலும் அனுபவிச்சாதாங்க தெரியும். அந்த அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அப்பப்ப, அதுக்குன்னு தேனஞ்சோறு போடாம ஸ்கூலுக்கு அனுப்புங்களான்னு சொல்லலே, அப்பப்ப சான்ஸ் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கிங்க.
இது என்ன தெரியுங்களாவும், அவன் போயிடுவா ஸ்கூலுக்கு. ஐயோ அன்பு பாசம், மத்தியான சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு மத்தியானம் கொண்டு கதை வெட்டியை நின்று இந்த சாப்பிடு. வேண்டாம், விடுங்க விடுங்க, இருக்கட்டும். ஒரு நாள் என்ன ஆயிர போகுது, தண்ணி குடிச்சுட்டு இருக்கட்டும். சில வீராப்புல தண்ணி வேண்டான்னு போயிருக்கோம். அதெல்லாம் அந்த வந்துங்க நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் முடியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, விரதம் இதெல்லாம் தான் விரதம். நீங்க ஏகாதசி விரதம் இருக்கிறதுங்கிறது எதுக்கு இருக்கிறோம் புரிச்சிருக்கணும். ஏகாதசி விரதம் இருங்கள் வேண்டான்னு சொல்லல, விஷ்ணுக்காக இருங்க, நீங்க சிவபெருமானுக்காக இருங்க, நான் வேண்டான்னு சொல்ல. சிவராத்திரி அந்த அன்னைக்கு நீங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டே உட்காந்தீங்கன்னா பொழுது போற தெரியாது. ஆனா தூக்கத்தை அடைக்கி சும்மா அப்படியே வெறுமனே உட்காந்து பாருங்க, அப்பதான் தூக்கத்தோட அருமை என்னன்னு தெரியும் நமக்கு. தூக்கம் வரும்போது ஐயோ முழிச்சு அதுக்கு தான் இறைவன் அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தேவாரத்தை எடுத்து வச்சு பாடு, ருத்ரத்தை எடுத்து வச்சு 11 தடவை சொல்லு, 111 தடவை 11 பேர் சேர்ந்து சொல்லுங்க, கோயிலுக்குள்ள கூடி வாங்க, தூக்கம் வராது வீட்டுல. ஏன்னா 10 பேர்த்த பார்த்தா ஈஸியா அவ்வளவு தூக்கம் வந்துடாது. அதுக்கான சூழ்நிலைகள் முன்னோர்கள் உருவாக்கி வைத்தார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாமே கேலி கூத்து பண்ணிட்டோம். எதை கேளு எல்லாமே பசங்க என்னதான் சொல்றாங்க, அதான் தேவையற்ற வேலை. கேலி கூத்தாக்க பண்ணினதுக்கு காரணம் நாம தான், அவங்கெல்லாம் இல்லை, குழந்தைகள்லாம் இல்லை. சோ விரதம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படும். குழந்தைங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படாது. அப்ப என்ன பண்ணும் பேரண்ட்ஸ், அந்த சூழ்நிலையை அடிக்கடி உருவாக்கி கொடுத்து என்ன பண்ணணும், அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரும். இது எதுக்கு உபாயம், அந்த குழந்தை ஃபியூச்சர்ல மன அமைதியோட இருக்கணும்னா, புரிஞ்சுதுங்களா? நீங்க என்னத்தை பழக்கி இருக்கணும் அந்த குழந்தைக்கு இஷ்டப்பட்டு. அப்ப என்ன தெரியுங்களா ஆகும், அந்த மனம் அந்த கஷ்டத்தை தாங்கி பழகும். மனம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன ஆகும், பசினே என்னன்னே தெரியாம வளர்த்திட்டீங்கன்னா மனம் என்ன ஆகும், பலகீனம். சோ மனம் பலமாவதற்கு சாஸ்திரம் என்னென்ன சொல்லி கொடுக்குதோ அதையெல்லாம் குழந்தைகள் கொடுக்கணும். அப்பதான் மனம் பலமாகும். அப்பதான் அந்த உலகத்தை அது எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராட சக்தி அந்த மனதுக்கு கிடைச்சிருக்கும். பலமான மனம் இருந்தா தாங்க உலகத்தோட எதிர்த்து அந்த குழந்தை போராட வேணுமா வேண்டாமா? நீங்க வெறும் எத்தனை நாளைக்கு நீங்க அந்த குழந்தை முன்னாடியே போறீங்க? +2 வரைக்கும் போவீங்களா? கொண்டு காலேஜ் விட்டாலும் அவ்வளவுதான். சோ எங்க போய் விட்டாலும் என் பையன் ஜமாளிச்சிருவாங்கிறது அந்த தாய் முடியும்னா, அப்ப என்ன பண்ணிருப்ப அந்த தாயே, நல்லா மனதை பலப்படுத்தி வச்சிருக்கணும் ஸ்கூல் லைஃப்லயே. அப்ப நீங்க எங்க வெளியிட்டாலும் எதுக்கு அடிக்ட் ஆக மாட்டான். கஷ்டம் வருதுன்னு இப்ப எல்லாத்த பசங்க என்ன பண்றானுங்க, அதை தாங்க தெரியாம என்னோட பசி தெரிய வளர்த்தி வச்சாச்சே, என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்க தெரியாது. உடனே அடுத்தது ஒன்னா இந்த மது இந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுறது. அதை மறக்கிறதுக்காக மது எக்ஸெட்ரா போதை பொருள்களுக்கு அடிமையாகுதல் இந்த காலத்துல அதிகமானதுக்கு காரணம் மனம் பலகீனம். ஒரு குழந்தை ஒரு அடிக்ட் ஆகுது ஒரு விஷயத்துக்கு ஆகுதுன்னா, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி, மனம் பலகீனம். அந்த பலத்தை சின்னதுல இருந்து கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், அதுதான் பேரண்டிங். இது அப்படி இல்லை, பையன் மேல பாசம் இல்லாம போயிடுவானோ, நம்மகிட்ட பாசம் இல்லாம அப்பாட்டுக்கு இது ரொம்ப பாசமாயிருவானோ, அம்மா நினைக்கிறது. அப்பா நினைக்கிறாரு நம்மளை விட அவகிட்ட போய் நம்ம ஒட்டிக்குவானோ, நம்மகிட்ட. அதுக்கு போட்டு அந்த பையன் என்ன பண்றது, கெடுத்து குட்டிச்சோறு பண்ணி வச்சு. அப்படி அல்ல, தட் இஸ் நாட் குட் பேரண்டிங். குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இஸ் நாட் குட் பேரண்டிங். வெறும் என்ன சொல்றது, ரொம்ப எந்த ஃபுட்டா கொடுக்கறது இஸ் நாட் குட் பேரண்டிங். அது தப்புன்னு சொல்லல, பட் விரதத்தை பழக்கணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது வரணும்னா சின்ன வயசுலேயே கஷ்டத்தை கொடுத்து பழக்கணும். புரிஞ்சுக்கலாம்? இதனுடைய பலன் என்ன சொல்லவே வேண்டாம். ஏன்னா மனம் தன் கட்டுக்குள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது மனசில் இருக்கிற அந்த வாசனைகள் இம்ப்ரெஷன்ஸ் பவர் இழந்துடும். போராடி அது வெளியில வரும், அதுக்கு ஒரு வழி சொல்லிடுவீங்க, அடுத்த வாசனை வரும், ஒரு நாள் காஃபி, அடுத்து காஃபி வாசனை வரும். இப்படியே போகும்போது நம்ம காஃபிங்கிற அந்த ஒரு வாசனை பலம் இழந்துடும். அப்புறம் முன்னாலேயே காஃபி வாங்கி கொடுத்து ஒருத்தர் உட்கார வச்சு நாம இந்த பக்கம் உட்கார்ந்து தைரியமா பேசலாம். அந்த நிலை வர வரைக்கும் ஏதாவது காஃபி ஷாப்புக்கே கூட்டிட்டு போய் அதே ஆளை கூட்டிட்டு போய் ஏத்த மாதிரி அவரை உட்கார வச்சு இந்தா காஃபி குடி, என் காசுல வாங்கி குடின்னு கொடுத்து செக் பண்ணுங்க நமக்கு உள்ள சஞ்சலம் வல்லைனா அந்த காஃபி விஷயத்தில் என்ன இருக்கீங்க, சமதம், நாட் இன் அதர்ஸ். உடனே எனக்கு எல்லாம் வந்துச்சு அந்த விஷயத்தில். ஆனா அது ஒரு விஷயத்துக்கு நீங்க மனது பழகிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் ஈஸியா வந்துடும். இதுதான் சம தம. சோ இப்ப நீங்க மனதை இந்திரியத்தை கட்டுப்படுத்துறீங்க. சமத்தினுடைய பலன் என்ன பார்த்தோம், வாசனைகள் ஒரு கட்டுக்குள்ள வரும், இந்திரியங்கள் சக்தி பெறும். இப்ப நீங்க டிவி பாக்குறோம் அப்படின்னா அந்த கண் என்ன ஆயிட்டே வருது, சக்தி இழந்து விட்டு வருகிறது. சோ இந்திரியங்கள் சக்தி பெறும்.
இந்திரியங்கள், சரீர ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே இந்த இந்திரிய அடக்கம், மன அடக்கத்தோட இந்திரிய அடக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே சரீர ஆரோக்கியம் பெறும். இந்திரியத்தை கட்டுப்படுத்தி வச்சா மன ஆரோக்கியம் பெறும். திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். எல்லாரும் சொல்றது, உங்களுக்கு இவ்வளவு வசதி இருக்குல்ல, ஏங்க இப்படி என்ஜாய் பண்ணாம இப்படியே உட்காந்துருக்கீங்க, என்னமா நாம தப்பு பண்ற மாதிரி அவங்களாம் சரியா வாழ்ற மாதிரி நமக்கு வேற கமெண்ட் அடிப்பேன். ஏங்க இப்படி இப்படி இருக்கீங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இருப்பது ஒரு எல்லாம் யாரு, சாருவாக்காஸ். இருப்பது இந்த ஜென்மம், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடறான். அந்த சாருவாக்கா கூட போய் சேர்ந்துடாதீங்க தயவு செஞ்சு. லிவ் வித் சம் பிரின்சிபிள்ஸ். கொள்கை இருக்கணும் வாழ்க்கையில. அந்த குழந்தைகளுக்கு அந்த கொள்கையை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. இப்படிதான் வாழணும், வாழ்ந்தா இப்படிதான் வாழணும், தோன்றின் புகழோடு தோன்றுங்க. அதை சொல்லி கொடுத்து வளர்த்தும் போது என்ன பண்ணும், அப்ப கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், இந்திரிய கட்டுப்பாடு. திஸ் இஸ், அதாவது இந்திரிய அடக்கத்தோடு மன அடக்கத்தோடு வாழ்வதுதான் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். டபுள் டிகிரி எம்எஸ்சி, டபுள் டிகிரி எம்ஃபில் வாங்குறது வாழ்க்கைக்கு சோறு போடும். நாம நினைச்சுக்கிறோம் அதை படிச்சுட்டா நம்ம இன்டெலிஜென்ட்னு. நோ, அது வாழ்க்கைக்கு தேவை. வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கிற விஷயத்துல ஓகே, வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழங்கிறத இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அதுக்கு என்ன வேணும், சம தம. இதுக்கே சமதம வேணும்னா நீ கமிங் டு வேதாந்தம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு சமதமங்கிறது வேதாந்தம் படிக்கிறவங்க மட்டும்தான் பழகி கொண்டு வரது அல்ல. சாதாரண வேதாந்தத்துக்குள்ளே வராம இந்த உலகத்து நான் மன அமைதியோடு வாழணும்னா Shama Dama is very important to have a happy life. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எங்க வரோம், வேதாந்த விசாரத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்திரிய அடக்கம் சரி, மன அடக்கம் சரி, ரெண்டும் வேதாந்த விசாரம். யார் சொல்றா, நான் இல்லை, இறைவன் சொன்னதை சங்கர வகுத்து கொடுத்துட்டு இருக்கார். சங்கரர் சொன்னதும் அல்ல, இது உபனிஷத்துகள் இருக்கிறது இந்த கருத்து. அது இறைவன் சொன்ன கருத்து. அதை இவர் ஒரு அங்க எப்படி இருக்கு, அப்படியே கச்ச 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 இருக்குது. இவர் என்ன பண்ணிட்டு வர்றார், அப்படியே ஆடுற, அப்படியே ஓர்ஸ் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவுதானே தவிர இது சங்கருடைய கருத்தோ என்னுடைய கருத்தோ என்னுடைய குருவுடைய கருத்தோ அல்ல, இறைவனுடைய கருத்து. இறைவன் யாருக்கு சொல்றாரு, மரம் செடிகளுக்கு சொல்லவில்லை, மனிதன். மனிதன்ல யாருக்கு, மனிதனாக பிறந்த அனைவருக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது நம்மளுடைய இஷ்டம். அடுத்தது இப்ப என்ன போறோம், உபரமகா. இதை எப்படி பார்ப்போம், டெஃபினிஷன், அதோட உபாயம், அதை பெறுவது எப்படி, அதோடைய பலன் எப்படி, இந்த மாதிரி தான் நம்ம இதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். what do you mean by உபரமா, ஸ்வதர்ம அனுஷ்டானம். அதாவது நம் கடமையை ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ, அதை போட்டுக்கணும். அப்போ நம் கடமையை மட்டும் செய்தல். ஒன்றும் புரியலீங்களே, என் கடமையை தாங்க நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு நாள் நீ திங்க் பண்ணி பாருங்க, நம்மளுடைய கடமையிலிருந்து பல தடவை நம் கடமையிட்டு பரதர்மத்துக்கு போயிருப்போம். ஸ்வதர்மங்கிறது என்னுடைய கடமை, பரதர்மங்கிறது மற்றவருடைய கடமை. இந்த அன்புங்கிற வேறுல, பாசங்கிற வேறுல, பற்றுடன் இருக்கிறதுனால அஞ்ஞானத்தின் காரணமாக ட்ராக் மாதிரி போயிடுவோம். எது, ஸ்வதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்துக்கு, பரதர்ம பயத்தை கொடுக்கக்கூடியது பகவத்கீதையில பயாவக, எது பரதர்மத்துக்கு போயிடும். நான்லாம் அப்படி போற மாதிரி தெரியலீங்களே, நான் என் வேலை, நான் உண்டு, என் வேலை உண்டுதான் இருக்கிறேன். நான்லாம் பரதர்மத்துக்குலாம் போற மாதிரி இல்லைங்களே, யாருடைய கடமை நான்லாம் செய்யலை, நான் என்னோட கடமையை செய்ய முடியாம கிடக்கிறேன், இதுல வேற நான் பரதர்மத்துக்கு போறேனா அப்படின்னு மனசெல்லாம் நல்லா சொல்லும். அது அகங்காரம் நமக்கு அப்படித்தான் கோபிக்கும். அதாவது உபரமம்னா என் கடமையை செய்தல் அப்படின்னா, உண்மை ரகசியம் என்ன தெரியுங்களா, பெற்ற சம தமத்தை பெற்றாச்சு, அதை பாதுகாத்தல் உபரம. சமதமத்தை பெற்றலாங்க, ரோட்ல ஓடுற குழந்தை பிடிச்சாச்சு, வச்சு இருக்கு நம்ம இடுக்கத்திலேயே. பிடிக்கிறதுங்கிறத சமதம். அதாவது சமத்தையும் மன அடக்கத்தையும் இந்திரிய அடக்கத்தையும் பெறுதல் என்பது ஒரு நிலை, அதை காப்பாற்றுதல் என்பது அடுத்த நிலை, அதுதான் உபரம. பெறுதல் என்பது ஒரு நிலைங்க, சமத்தையும் தமத்தையும் நீங்க பெற்றலாம். ஆனா பெற்ற சமத்தையும் பெற்ற தமத்தையும் பாதுகாக்கணும். அந்த பாதுகாத்தல் தான் என்னது, ஸ்வதர்ம. அப்ப விஷயத்தை விட்டு விலகி இருத்தல் என்னுடைய கடமைனா, பெற்றதை பாதுகாத்தல். ரக்ஷணம் ஆஃப் சமஹா தமஹான்னு டெஃபினிஷன் மாறும். ரக்ஷணம் பாதுகாத்தல். எந்தெந்த விஷயங்கள் என்னை சஞ்சலப்படுத்துதோ அதிலிருந்து
விலகி என்னுடைய கடமையில் மட்டும் கண்ணாக இருத்தல். கர்மமே கண்ணாயினார், திஸ் இஸ் உபரம. கர்மமே கண்ணாயினா சொல்ற பாத்தீங்களா, அதுதான் உபரம. அப்படின்னு என்ன, எந்தெந்த விஷயங்களை சஞ்சலப்படுத்துதோ, சொதர்மத்தொட்டு வெளியில போக வைக்குதோ, அதுல இருந்து என்னை காப்பாத்துறது. ஏங்க ஸ்வதர்மத்துல நான் பண்ணிட்டு தாங்க நான் கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேன், எல்லாம் சொல்றது எல்லா வேலையும் முடிச்சு என் கடமையில முடிச்சு கொஞ்ச நேரம் தாங்க டிவி பாக்குறேன்னா, இப்ப நீங்க நினைக்கிறீங்க அது நம்ம அது ரிலாக்ஸேஷன். நோ, நீங்க சொதர்மத்தை பண்ணி முடிச்சுட்டு நீங்க டிவி பார்க்க போறீங்க போது அந்த டிவியில் இருக்கிற விஷயங்கள் பதிவாக மனசுல பதியாதா? ஏன்னா அப்படியே நீங்க ரப்பர் வச்சு டிவி ஹால் விட்டு வெளியில் வரும்போது ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க வர முடியும்? அதில் போன விஷயங்கள் நீங்க பெற்று வச்ச தமசமத்தை இழக்கி விட்டு காப்பாற்ற முடியாது. நீங்க சமதமத்தை கஷ்டப்பட்டு பெற்று வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் காப்பாற்றுறதுன்னு இருக்குது பாத்தீங்களா, இதை விட கஷ்டம். குழந்தைய போய் பிடிக்கிறது ஈஸிங்க, பிடிச்ச குளத்தை இக்கத்திலே வச்சிருக்கிறதுக்கு பாருங்க, குதிக்க அதுதான் கஷ்டம். நல்லா பாத்துக்குங்க. சமதமத்தை பெற்றோன்னா டோன்ட் பி கேர்லெஸ். குழந்தைய எடுத்து இக்கத்துல வச்சுட்டோன்னா நம்ம பிடிச்சி வச்சுட்டோம்னு நினைச்சுக்காதீங்க, அது எப்ப வேணாலும் கையுங்காலி உதறி டப்பார்னு இறங்கி ரோட்ல ஓட ஆரம்பித்து விடும். சோ பாதுகாத்தல் தான் என்ன எடுத்துக்கணும். ஸ்வதர்ம அனுஷ்டானம்னா பெற்ற சமத்தையும் தமத்தையும் பாதுகாத்து வைத்து என்னுடைய கடமையில் கவனமாக இருத்தல். ஏன் நீங்க என்னுடைய கடமையில் தான் கவனம், இந்த சமதமத்தை விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கடமையில் கவனமாக இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இதுதான் புரிஞ்சுங்களா. பெற்ற சமத்தை தமத்தையும் பாதுகாத்து என் கடமையில் மட்டும் கவனமாக இருத்தல். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் உபாயம், பொறுப்புகளை குறைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சமதமத்தை பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, உன்னுடைய பொறுப்புகளை குறைத்துக்கொள். ஏன்னா யூஸ்வலா மற்றவங்களுடைய தர்மத்தையும் ஏற்றுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப பொறுப்புகளை அப்படின்னா பொறுப்புகளை விடுறது என்னங்க, வீட்டுக்கு பையன் ஒருத்தர் இருக்கான், கல்யாணம் ஆயிடுச்சு, மருமக வந்தாச்சு, ஒரு வருஷம் 2 வருஷம் அவளுக்கு குழந்தை பெற்று வளர்த்தி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா சாவி தூக்கி கொடுத்துடணும். இந்த நீ பார்த்துக்கோ. கொடுக்குறமா நாம யாராவது கொடுத்தீங்கன்னா தான் இங்க சமதமத்தில் நீங்க பெற்ற சமதமத்தில் பாதுகாக்க முடியுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைக்கத்தான் சமதமத்தை பாதுகாக்க முடியும். நான் இந்திரிய அடக்கத்தையும் இது எல்லா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸும் பதிய வைக்க வேண்டிய விஷயம். நான் இந்திரிய அடக்கத்தை பெற்றுட்டேன், மன அடக்கத்தை பெற்றுட்டேன்ட்டு பொறுப்புகளை குறைச்சிக்காம இருந்தீங்கன்னா ஏன் என்ன நடக்கும், சமதமத்தை இழந்து விட வாய்ப்புகள் அதிகம். பொறுப்புகளை விடுறது இல்லைங்க, குறைத்து கொள்ளுதல் என்பது வேறு. பொறுப்புகளை விடுன்னு சொல்லல, குறைத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இங்கிலீஷ் சொன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைச்சிக்கிறது. அப்பதான் நம் சில பேருக்கு என்ன தெரியுங்களா, எல்லாமே என் கண்ட்ரோல் இருக்கணும். இது ஒரு நோய், அது ஒரு வீடா இருந்தாலும் எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு ஸ்கூல் நடத்துறோமா எல்லாமே என் கண்ட்ரோல் இருக்கணும். தவறு. பொறுப்புகளை பிரித்து கொடுங்கள். அவங்களும் செய்யக்கூடிய, அதான் கிணத்துல போடும்போது கைத்து கட்டி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விட தெரியணும். ஒரு இடத்துல புடிய வச்சுக்கிட்டு விட்டுறணும், அந்த குழந்தை அப்பதான் பழகும். இது என்ன பண்றது, ஸ்கூல் நடத்துற, ஹாஸ்பிட்டல் நானே என் பொறுப்புகள் வச்சிருக்கேன், எல்லா பொறுப்பும் போட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய இந்திரிய அடக்கம் மன அடக்கம், பெற்ற இந்திரிய அடக்கம் மன அடக்கம் உங்களை விட்டு போய்விடும். சோ பொறுப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுங்களா, பொறுப்புகள் அதிகமாச்சு அப்படின்னா டைம் வேஸ்ட், மேஜர் டைம் உங்களுக்கு அதுல போயிடும். சோ பொறுப்புகள் என்ன பண்ண தெரியணும், குறைத்துக்கொள். அப்ப என்ன ஆகும், இப்ப பாத்தீங்களா, தன் கடமையை மட்டும் செய்தல் உபரம. மற்றவங்களுடைய கடமைகளை தலையில் எடுத்து போட்டுக்காம ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும் அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பை பிரிச்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க உட்கார்ந்து அவங்கள மட்டும் ஒரு கிணத்துல விடுற மாதிரி ஒரு ஷார்ட் டைம், கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்கள தன் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ ஹாவ் எனஃப் டைம் டு ஸ்டடி சாஸ்திரம், எனஃப் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். எல்லாத்து வேலையும் நானே இழுத்து போட்டு உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அவங்க எங்க வர முடியாது, சமதமத்தும் கிடையாது. அப்ப பாருங்க, சமதமத்தை இழந்ததுனாலதான் அவங்களால they cannot have a happy life.
பொறுப்புகளை அதிகமா வச்சிருக்கிற வரைக்கும் நீங்க வேதாந்தத்துக்கு வர வேண்டாங்க. நீங்க சும்மாவே யோசனை பண்ணி பாருங்க. லௌகிக விஷயத்திலே பொறுப்புகளை விடாத வரைக்கும் யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஏன்? சமதமா இருந்தா தான் ஒருத்தன் ஹாப்பியா இருக்க முடியும். பொறுப்புகள் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுது? நம்மளால சமதமெல்லாம் முடியாது. அப்போ என்ன ஆகுது? நைட்டு ப்ரெஷர், டென்ஷன், போடு ஒரு மாத்திரையை, தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில சாயங்காலம் வரைக்கும் அழகா உழைச்சிட்டு வந்திருப்பாங்க. நாம நினைப்போம், ஐயோ இவ்வளவு உழைப்புல படுத்தா தூங்கணும், தூக்கம் வராது. ஏன்? ஓவர் பொறுப்புகளை தூக்கி தன் தலையில போட்டுக்கிறது. எல்லாம் என் கண்ட்ரோல் நடக்கணும், என்ன வராது? தூக்கம். யூ கேன் ஹாவ் ஹாப்பி லைஃப். நீங்க இந்த பக்கம் பார்த்தாலும் சரி, நீங்க வேதாந்தத்துக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ உபரம என்பது ஸ்வதர்ம அனுஷ்டானம், மற்றவருடைய தேவையில்லாத செயலில் ஈடுபடாமல் இருத்தல், விட்டு விலகி இருத்தல். அப்பதான் டைம் ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் ஹாவ் அ டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ இதுக்கு என்ன இதுக்கு அப்ப என்ன பண்ணணும்? அப்பிரமாதகன்னு சொல்லுவோம். அப்படின்னா பி அலர்ட். மன அமைதியை பெற்றதற்கு பிறகு, இந்திரிய அடக்கத்தை மன அமைதியை பெற்றதற்கு பிறகு கவனமுடன் இருத்தல். அப்படின்னு என்ன? எந்தெந்த இடத்துல என்னுடைய மன அமைதி கெடுது, இந்திரிய அமைதி கெடுதுன்னு தெரிஞ்சொன்ன கூர்மோங்கானிவ சர்வச, உடனே என்ன பண்ணிக்கோ, அந்த இடத்துல இருந்து உன்னுடைய இந்திரிய கட்டுப்படுத்திக்கொள். ஆச்சா? அடுத்தது ரெண்டாவது உபாயம். அலர்ட்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் உபாயம். அலர்ட்டா இருக்கணும் உள்ள. ரெண்டாவது உபாயம் சத் சங்கம். வேற என்ன? சத் சங்கம், சத் புருஷானாம் சங்கம். அதாவது இந்த விஷயத்தில் மாஸ்டரான ஒருத்தர் இருப்பாங்க பாத்தீங்களா, சமாதமல பெற்று இந்த என்னென்ன குவாலிஃபிகேஷன் இறைவன் சொல்றாரோ வச்சுக்கோங்க, எல்லாமே சமாதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா எல்லாத்தையும் பெற்று ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அவங்களோடு ஒரு கம்யூனிகேஷன்லயே இருக்கணும். யாரோட இருக்கக்கூடாது? விஷயத்துக்கு அடிமையானவங்களோட போய் நீங்க கம்யூனிகேஷன் வச்சீங்கன்னா அவன் கெட்டது இல்லாம தான் கெட்டது இல்லாம உங்களையும் கெடுத்து வச்சிருவான். நீங்க வெளியில வந்தாலும் அவங்கள அதை நிறுத்திட்டு போயிடுவான். அவனுடைய துசங்கத்தை குறைத்து இல்லாமலாக்கி சத் சங்கத்துக்கு வரும். துசங்கம்னா அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களை விட்டு விலகி யாரோட வரணும்? இந்த மாஸ்டரியானவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோடு வாலண்டரா தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அது பேரு சத் சங்கம். நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களோட என்ன பண்ணிக்கணும்? நம்ம எப்பவுமே இன் கீப் இன் டச். சத் சங்கங்கிறது அடுத்த லெவலு. வேதாந்தத்தை சத்துனா இருப்பு, அந்த பிரம்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க பேரு சத் புருஷாகா. அவங்களோடு ஒரு சங்கம், ஒரு குழுமம், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் என்பது வேதாந்த வகுப்பு தான். நீங்க சத்புருஷரோட எப்படிங்க நம்ம கம்யூனிகேட் பண்றது? தினம் போன் பண்ணி ஹலோ ஹலோ நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன், அந்த கம்யூனிகேஷன் அல்ல. சாப்பிட்டையா, தூங்குனியா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, கடைக்கு போனையா, வந்தையா, ஐயையோ, அந்த கம்யூனிகேஷன் அல்ல. பிரம்ம தத்துவத்தை சிந்திக்கிற விஷயத்தில் கம்யூனிகேஷன். வேற விஷயத்த பேசுறதுக்கு பேர் அது இட்ஸ் நாட் கரெக்ட் ஆல்சோ. இதுதான் என்னது? உபாயம். ஃபர்ஸ்ட் அலர்ட்டா இருக்கணும். ரெண்டாவது அந்த சத் சங்கத்தோட பீப்புளோட ஒரு கம்யூனிகேஷன் நம்ம உருவாக்கிக்கணும். அப்பதான் மன அடக்கம், இந்திரிய அடக்கம் இஸ் பாசிபிள். அடுத்தது ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவங்களோட இருக்கும்போது நீங்க ஸ்லிப் ஆகும்போது பிடிச்சிருவாங்க. அவங்க பிடிக்கிறதுனா வந்து பிசிக்கலா பிடிச்சி தூக்குறது இல்லைங்க. அந்த வகுப்புகளை கேட்க கேட்க நீங்களே ஸ்லிப் ஆகி நீங்களே மேலே வர செஞ்சிருவாங்க. அவங்க வந்து நீ ஸ்லிப் ஆயிட்டு இருக்க, உன்னை நான் மேலே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் சொல்லி திருத்துவதுன்னு இதுதான். நீங்க ஸ்லிப் ஆயிருந்து அவருக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? ஸோ நாம் ஸ்லிப் ஆகும்போது அந்த வகுப்புகள் தொடர்ந்து கேட்கும்போது இது நீங்க அனுபவிச்சிருக்கலாம். நாமளே ஸ்லிப் ஆகும், நாமளே மேலே எழுந்திரிச்சு வந்துடுவோம். அதுக்கு யார் உதவுறது? வகுப்புகள். அது சத் சங்கம் பேர். அது பல பேர் அனுபவத்தில் இது வாழ்க்கையில நிறைய பார்த்துக்கலாம். நீ நழுவுற, இன்னைக்கு நேற்று நழுவிட்டனே அப்படின்னு தோணும். காலையில் வந்தன குரு இந்த இடத்தில் நழுவி இருப்பாய்பாரு. ஐயோ எப்படி இவருக்கு தெரிஞ்சது, எப்படி இருக்கு அந்த மாதிரி. அதுதாங்க ஈஸ்வர சங்கல்பம் பேர். அந்த இடத்துல நம்ம கரெக்டா நழுவி இருப்போம். அடுத்த நாள் கால சப்ஜெக்ட் கரெக்டா ஆரம்பிப்பார் வாயிலிருந்து. எப்படி பாசிபிள்? உடனே இவங்க வந்து அவாந்தர பலனாக தியானம் பண்ணி எல்லாருடைய மனதையும் ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க, அவாந்தர பலன்லாம் எதுவும் கிடையாதுங்க, அது இறைவனுடைய சங்கல்பம், நீங்க எங்க விழுறீங்களோ குரு வச்சு அவர் என்ன பண்ணிடுவாரு? மேலே தூக்கி விட்டுருவார். அதனாலதான் சத் சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏது இந்திரிய அடக்கத்துக்கும் சரி, மன அடக்கத்துக்கும் சரி, உப்பரமத்துக்கும் சரி, இறைவன் இல்லாமல் நம்மளால அதையெல்லாம் பெற முடியாது. ஓகேங்களா? இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்தது இதோட பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய டைம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும்,
சமதமத்தில் வெற்றி பெறலாம். இந்த 3 தான். எது உபரமத்தினுடைய பலன் என்ன? நிறைய எல்லா விஷயத்துக்கும் டைம் கிடைக்கும். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் இந்த டைம் இல்லைங்கிற வார்த்தை வாயில வராது. உபரமத்தை ஒருத்த ஃபாலோ பண்றான்னா அவன் வாயிலிருந்து என்ன வராது? எனக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு வராது. அடுத்தது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பெறும். அது நோ டவுட் இன் தட். அடுத்தது மனம் சக்தி, அதான் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். அடுத்தது சமதமத்தில் உபரமத்தை ஃபாலோ பண்றவங்கனாலதான் சமதமத்தில் வெற்றி பெற முடியும். ஏன்னா சமதமத்தை பெற்றிருப்பாங்க. அதில் வெற்றி பெறுதல் என்பது தொடர்ந்து அதில் நிற்றல் என்பது உபரம இருக்கிறவங்கனால மட்டும்தான் சமதமத்தில் தொடர்ந்து வெற்றியை பெற முடியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.